கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப்பின் வழியாக, இந்த ஆன்லைன் ஆராதனை வழியாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லாரும் எங்களோடு இணைந்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த 3வது ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது வாரம் ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 16ஆம் தேதி வரைக்கும் எங்களை குடும்பங்களையும் எல்லாரையும் பாதுகாத்து நடந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற சங்கீத பகுதிகள், ஆண்டவரே வேத பாட பகுதிகள், செய்தி பகுதிகள், புதிய ஆராதனை பகுதிகள், எல்லா பகுதியும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மிகவும் தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மியூசிக் போன்ற சகோதரி ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களை நீர் ஆசீர்வதிங்க. பாடல் வழியாக, வசனத்தின் வழியாக எல்லாரோட இடைப்படும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 17வது பாடலை நாம் பாடுவோம். துதிப்போமே திரு சபையாரே, கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. விந்தயன மக்களந்த வானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தயன மக்களந்த கரியதோ நன்மை மிக மிக தந்தானே துதிப்போமே. பொய்யார திசியோடே நீயும் மெய்யாக கலி கோது நீந்து. பொய்யார திசியோடே ஐயேசு துதி கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே நாமும். ஐயேசு துதி கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே நாமும். தந்தானே துதிப்போமே. கண்ணார கலித்தாயே, நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சுரமாடி போதுமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சுரமாடி போதுமே. தந்தானே துதிப்போமே. சுத்தாங்க துண சபையே, உன்னை முற்றாய் கொல்லவே அணிந்து தீர்ந்து. சுற்றாங்க துண சபையே, சத்து குலை நானே சத்தியக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர்வார். சத்து குலை நானே சத்தியக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர்வார். தந்தானே துதிப்போமே. துறந்திருந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி. துறந்திருந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினதும். என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினதும். என்னை தந்தானே துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே,
உன்னலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னி மாறி மங்காத உன்மழவாளனி சுதனி வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றிப்பறிந்திடும் மங்காத உன்மழவாளனி சுதனி வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றிப்பறிந்திடும் தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 149வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சாம் நம்பர் 149, சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனை பண்ண கடவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படைப்புகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்திற்கு அவர் பேரிலே செலுத்தவும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னி மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமனுக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராட்சியம் வருவதாக, இந்த சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னித்தரும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது நாம் 1ஆம் வேத பாடம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 இறுதி வரை 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 1 Kings chapter 12 verse 25 to 33. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத படம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 33 முடிய. தேவனுடைய மனுஷனாகிய செமாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது,
நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகபியாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். ரெகபியாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனார். இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகபியாமின் வாரிசுமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடை ஆகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசிரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலியின் படிமேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கப்பட்ட பலிபீடத்தின் மேல் கட்டி இஸ்ரவேல் புத்திரருக்காக பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த முதலாம் வேத பாட பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பாடல் நம்பர் 225வது பாடலை நாம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த
நேசராய் நண்பரும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, தானமும் நீரே, நாதரும் நீரே. ஆறுதல் நீரே, நாதரும் நீரே, ஆசையும் நீரே, நாதரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, மகிமையும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, நாதராஜனாம் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது இரண்டாம் வேத பாடம் வாசி கேட்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசி கேட்போம். Hebrew chapter 9 verse 10 to 20. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 20 முடிய நாம் வாசி கேட்போம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரித்துக்கேற்ற சடங்குகளும் இல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாய் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால், எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். கர்த்தர் தாமே இந்த இரண்டாம் வேதப்பட பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிறு பிள்ளைகள்
வசனம் சொல்வார்கள். Psalms 119:34. Teach me, Lord, the way of your decrees, that I may follow it to the end. Yesaya 41 தேவனா ஈக்களே கைத்தலாகின நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கும் துணையா இருக்கிறேன் என்று சொல்கிறேன். Praise the Lord. 2 Timothy chapter 3 verse 16 and 17. All scripture is God breathed, useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the man of God may be thoroughly equipped for every good work. நாணத்தை தள்ளால் முடியும். என்ன அர்த்தம்? ஆடு. கர்த்தர் என்னோடு மீட்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். But I trust in you, Lord. I say, you are my God, my times are in your hand. Deliver me from the hands of my enemies, from those who oppose me. Let your face shine on your servant. Save me from your unfalling love. Psalms chapter 31, 14-16. Psalm 150, verse 1 and 2. Praise the Lord. Praise God in His sanctuary. Praise Him in His mighty heavens. Praise Him for His acts of power. Praise Him for His surpassing greatness. Praise the Lord. Ephesians 6 chapter is 1. Children, obey your parents in the Lord. This is plan. 5. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனம். परमेश्वर हमको अनुग्रह करे और हमको आशीष दे, वो अपने मुंह का प्रकाश हम पर चमकाए, कि तेरी गति पृथ्वी पर और तेरे उद्धार सब जातियों पर प्रकट हो। हे परमेश्वर, देश देश के लोग तेरी स्तुति करे, देश देश के सब लोग तेरी स्तुति करे, राज राज के लोग हर्षित होकर आनंद के गीत गाए, क्योंकि देश देश के लोगों का न्याय क्रय से करेगा, और पृथ्वी के राज राज के लोगों का अगुवाई करेगा। हे परमेश्वर, देश देश के लोग तेरी स्तुति करे, देश देश के सब लोग तेरी स्तुति करे। भूमि ने हमें उपज दी है। परमेश्वर, हमारा परमेश्वर हमको आशीष देता है। परमेश्वर हमें आशीष देता है कि दुनिया के कोने कोने के लोग उसका बेईमानी। भजन संगीत 67 से 7।
I have so many enemies, but so many who turn against me. They will talk about me and say God will not help him. But you, Lord, always my strength from danger. You give me victory and restore my courage. I lie down and sleep, and all night long the Lord protects me. I am not afraid of thousands of enemies who surround me on every side. Come, O Lord, save me, O God, save me, my God. Punish my enemies and leave them powerless to harm me. Victory comes from the Lord. May He bless His people. Lord, how many are my foes? How many rise up against me? Many are saying of me, God will not deliver me. But you, Lord, are a shield around me, my glory, the one who lifted my head high. I called out to the Lord, and He answers me from His holy mountain. I lie down and sleep. I wake up again, because the Lord sustains me. I will not fear, even though 10,000 assail me on every side. Arise, Lord, deliver me, my God. Break all the teeth of my wicked. From the Lord comes deliverance. May your blessing be on your people. Psalms 3 verses 1 to 8. வசனம் சொன்ன அருமையாக வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி அனுப்பும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை வாசித்து அவர்களுக்காக நாம் சிறப்பு ஜெபம் எடுப்போம். 18ஆம் தேதி திருமதி எம் மினிலா பிரேஸ்லின் பிறந்த நாளை காணிருக்கிறார்கள். அதே போல 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் ரஜினா செல்வராஜ் பிறந்த நாளை காணிருக்கிறார்கள். அதே போல 19ஆம் தேதி மாஸ்டர் எஸ் ஜோயல் செல்வின் பிறந்த நாளை காணிருக்கிறார்கள். 20ஆம் தேதி மிஸ் எஸ் மிராக்லின் மிரிட்டா பிறந்த நாளை காணிருக்கிறார்கள். 20ஆம் தேதி பிரதர் பி பிளஸ்ஸிங் பிறந்த நாளை காணிருக்கிறார்கள். நமது திருச்சபையிலே பிறந்த நாளை காண்கிற அனைவரும் சபையின் சார்பாக அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம். புதிய ஆண்டிலே சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அதே போல திருமண நிறைவு நாளை கொண்டாடுகளை வாசிக்கிறேன். வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகளை வாசிக்கிறேன். 20ஆம் தேதி திரு லாரன்ஸ் திருமதி எல் ஆகனேஸ் திருமண நிறைவு நாளை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சபையின் சார்பாக அனைவர் சார்பாக திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து குடும்ப வாழ்விலே எல்லா சமாதானமும் எல்லா ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் இணைந்து பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துல பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை விசேஷமாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வருஷங்கள் ஆண்டவரே, காலங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். வருஷங்களை நன்மையினாலே முடிசூட்டுகிறவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதத்திலே பார்ப்பது போல உமக்கு ஆண்டவரே பயந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழும்போது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கூட பிறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய படிப்பின் காரியங்கள் ஆண்டவரே, அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் ஆண்டவரே அநேக பிறந்த நாளை கொண்டாட கர்த்தர் அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண நிறைவு நாளை கொண்டாட பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இத்தனை ஆண்டு ஆண்டவரே திருமணம் ஆண்டவரே நடைபெற்று இத்தனை ஆண்டுகள் குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக
எல்லா தேவைகளையும் காத்து சந்திக்கும்படியாக ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் ஆண்டவரே திருமண நிறைவு நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் பிரசனமோடு இருந்து வழிநடத்தும்படியாக, உம்முடைய ஞானத்தை தரும்படியாக, உம்முடைய ஆலோசனைகளை தரும்படியாக, உம்முடைய பாதுகாப்பு எப்போதும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த புதிய ஆண்டு வெற்றியுள்ள ஒரு ஆண்டாக, சமாதானம் நிறைந்த ஒரு ஆண்டாக ஆண்டவர் எல்லா விதமான காரியத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, சகாயம் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வீரன் பிரதருடைய திருமணம் தமிழ்நாடு கொடைக்கானல் வைத்து நடைபெறுகிறது. அதுக்காக ஜெபித்துக் கொண்டு சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். திருமண அறிக்கையும் வாசிக்கிறேன். நமது திருச்சபையை சேர்ந்த திரு பி சாமுவேல் ராஜா, திருமதி எஸ் மகேஸ்வரி ராஜா அவர்களின் மகனும், திருவளர் செல்வன் எஸ் ரேகன் ராஜா, கொடைக்கானல் தமிழ்நாடு கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த திரு இருதய ஆலயத்தின் சபையை சேர்ந்த திரு ஏ ராஜா சேகர், திருமதி என் சகாய மேரி அவர்களின் மகளும் ஆகிய திருவளர் செல்வி ஆரோக்கிய நிசானா அவர்களுக்கும் வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவ்விருவரையும் பரிசுத்த விவாதத்திலே சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது திருமண அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாக திருமணமாக போகிற அன்பு பிள்ளைகளுக்காக என்பதற்காக ஜெபிக்கிறோம். திருமணத்தின் தேவைகளை சந்திங்க, திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. மகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இரு வீட்டாருடைய தேவைகளுக்காக, திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் உடைய கிருபையிலிருந்து எல்லா நன்மைகளையும் அருளி, ஆசீர்வாதங்களை அருளி, நீ திருமண காரியத்தை ஆசீர்வாத தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் புதிய ஆராதனை பகுதி நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து இல்லங்களில் இருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்மையாகவே இந்த 16ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக, நல்ல பாதுகாப்பாக, நல்ல சுகம்பெறனோடு நடத்தினுடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். காரணம், அவரை துதியை சொல்லி வர வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்போம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும். எங்களுடைய குறைவுகள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து சுத்திகரித்து உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்களை மிகவும் தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை கனப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக நாங்கள் உண்மை கனப்படுத்தும்படியாக ஆண்டவரை ஒரு மனிதத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, எல்லாருமே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், நம்முடைய அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும்.
அப்பா உடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஆராதிக்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் மட்டுமாக நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறபடியினாலே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய கூடாரத்திலே மறைத்து நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவனுக்கு எல்லா தீங்குக்கும் எல்லா விதமான இக்கட்டுக்கும் உபத்திரவத்துக்கும் தீமைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து மறைத்து வைக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பாதுகாத்து நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, நித்திய பிதாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா மெய்யான கிறிஸ்துவே உமக்கு நன்றி, குமாரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நல்ல ஆவியே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. உங்களுடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே உங்களுடைய பிரசனை இறங்கும்படியாக, உங்களுடைய மகிமை இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. நாம் ஒரு பாடலை பாடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை
செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் அப்பா. உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை ரட்சித்திரே, விடுதலை கொடுத்திரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே நன்றி, நன்றி சுவாமி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பதும் சுகமா இருப்பதும் உடைய தயவு ராஜா, உடைய அனுகிரகம் ஆண்டவரே, ஆண்டவரே இருக்கும். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நடத்துகிற இந்த ஆண்டவரே நடத்துதலை நாங்கள் எண்ணி, எங்களை பாதுகாக்கிற எல்லா விதமான கிருபைகளை எண்ணி, ஆண்டவரே குறைவுகள், கஷ்டங்கள், ஆண்டவரே பலவீனங்கள், ஆண்டவரே உபத்திரவங்கள், நெருக்கடிகள் எல்லா சூழலிலும் எங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் நீருடைய சந்ததிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மாம்சமான யாவர் மேல என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே எல்லார் மேலும் நம்முடைய ஆவி ஊற்றும்படியாக விண்ணப்பத்தின் ஆவியினாலே ஆண்டவரே அப்பா மன்றாட்டின் ஆவியினாலே நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜெப ஆவியினாலே நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துதிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. சோர்வுகள் எல்லாம் மாறட்டும், கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் சுவாமி. எல்லா பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அவர் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் வாக்கு செய்வீராக ஆண்டவர். எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாக கிருபை செய்வீராக. கர்த்தர் நன்மையானதே தருவார் என்று அப்பா, நன்மையானதை தருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய எல்லா காலத்திலும் உடைய கிருபை இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எல்லா விதமான முதல்வருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அரசியல் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை பாதுகாக்கிற இராணுவத்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விமானப்படத்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையில இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சினிமா துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ரட்சிக்கிற சாமி அப்பா. உம்முடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளவும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும், மனந்திரும்பவும் கர்த்தர் விருப்பம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, மழையினாலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலும் பாதிக்கப்பட்டு மறித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை தாங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகமும் அறிவு தரும்படியாக, அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பேராயர்களுக்காக ஆண்டவரே அப்பா, இணை பேராயர்களுக்காக, ஏழை இயக்குநர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, எல்லா விதமான ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, விசுவாசின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை தொடரும் அப்பா. ஆசீர்வாதம் தருவதற்காக நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இப்போது உடைய வார்த்தையின் வழியாக நீங்கள் எங்களோடு பேசும்படியாக, வார்த்தையின் வழியாக எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆராதனை வழியாக உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெரிய சந்தோஷம் அடைகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம வேதத்திலே வாசித்தது போல 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் 26, 27 வாசிக்கும் போது யெரொபெயாமை குறித்து
அவன் பின்வாங்கி போன காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேல் எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ரெகொபெயாமை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். யெரொபெயாமை குறித்தும் பார்க்கிறோம். யெரொபெயாமை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தாலும் அவன் மக்களை தீய வழிபாடுக்குள்ளே அவன் நடத்துகிறதே நாம் பார்க்கிறோம். 25-26 வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் என்பதாகவும், யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீதின் வம்சவையாய் திரும்புகிறதா இருக்கும் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் பலிகளை செலுத்தும் போது இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய சிந்தனை இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் சிந்திக்கிற ஒரு காரியம், யெரொபெயாம் அரசன் சிந்திக்கிற ஒரு காரியம், இவர்கள் யூதா அரசனாகிய ரெகொபெயாம் இடத்திலே போய்விடுவார்கள், என்னை கொன்று போய்விடுவார்கள் என்று சொல்லி உண்மையான தேவனை ஆராதிக்காதபடி, மெய்யான தேவனை ஆராதிக்காதபடி தீய வழிபாடுக்குள்ளே அவன் சிந்தனை போகிறதை நாம் பார்க்கிறோம். தன் மனதிலே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே சிந்தனைகள், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அநேகருடைய சிந்தனை ஒரு சிலருக்கு நன்றாக இருக்கும், அநேகருடைய சிந்தனைகள் அநேகர்களுக்கு தீமையான சிந்தனைகளும் வருவது உண்டு, நல்ல சிந்தனைகளும் வருவது உண்டு. இந்த யெரொபெயாம் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமினுடைய சிந்தனை, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவர்கள் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமை இடத்திலே போய்விடுவார்கள் என்று சொல்லி, அவனுடைய தேவனை கர்த்தரை வணங்குவார்கள் என்று சொல்லி, என்னை அவர்கள் மதிக்க மாட்டார்கள், என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அவன் நினைத்த சூழ்நிலையிலே அவன் மனதிலே சிந்தித்தான் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அநேக காரியங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் தொழுகைக்காக தேவாலயம் சென்று மீண்டும் ரெகொபெயாமை அரசனாக ஏற்று தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தினாலே தவறான வழிபாடுகளை, தவறான ஆலோசனைகளை, தவறான வழிகாட்டுதலை அவன் அங்கே ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளிலே 1,00,000 சிந்தனைகள் வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம அறிய முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே 1,00,000 சிந்தனைகள் வருவதாக இருக்கு. அந்த 1,00,000 சிந்தனைகள் வரும்போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, நாம் போய்கொண்டிருக்கிற வழி எப்படி இருக்கிறது,
நாம் இருக்கிற வழி எப்படி இருக்குது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று, அதன் முடிவோ மரண வழிகள். நம்முடைய சிந்தனையின் வழியாக சுயநலமாய் போகிற வழி, தேவனுடைய ஆலோசனை கேட்காதபடி, தேவனுடைய காரியத்தின்படி நடக்காதபடி, நம்முடைய தவறான சிந்தனை வழியாக நடக்கும்போது அது நம்முடைய வாழ்விலே முடிவோ மரண வழிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தவறாக அவன் திட்டமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான தேவனை ஆராதிக்க கூடாதபடி அவன் தவறான வழிபாடுகளை அவன் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அதிலே நன்மைகள் தீமைகள் உண்டு என்பதை பார்க்கிறோம். அதிலே நன்மைகள் தீமைகள், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறது என்பதாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம மற்றவர்களை குறித்து, மற்றவர்களை நினைக்கிற அந்த சிந்தனைகளை குறித்து நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக, அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது சகல எண்ணங்களையும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சகல எண்ணங்கள், இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 1,00,000 சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே வருகிறது. 1,00,000 சிந்தனைகள் வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 1,00,000 சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகளா இருக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணங்களா இருக்கிறது, எப்படிப்பட்ட செயல்களா இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டுடைய சிந்தனை, ஆண்டுடைய விருப்பம் எல்லாமே பிதானுடைய சித்தத்தை செய்யக்கூடியதா இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில சிந்தனைகள் நன்றாக இருக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. அநேகருடைய வாழ்வில அந்த சிந்தனை சிந்தித்து சிந்தித்து தீமையான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் வரும்போது நியாயத்திற்கும் காலத்திலே அந்த செய்கைகளையும் எண்ணங்களையும் ஆண்டவர் நியாயந்திருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல சிந்தனையா இருக்கும் போது இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது மனசாட்சியும் சுத்திகரிப்பதற்கு நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த சிந்தனைகள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய செயல்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நம்மை அறியாமலே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தவறாக சந்திக்க முடியாத தவறான தீமையான காரியங்களை சிந்திக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதை பார்த்து இவனுடைய வாழ்வில் கூட, எரோபியாமுடைய வாழ்வில் கூட அவனே தவறாக சிந்தித்துக் கொண்டு மக்கள் என்னை நேசிக்க மாட்டார்கள், மக்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லி மக்களை தேவனை ஆராதிக்காதபடி, தேவனுடைய ஆலயத்துக்கு போகாதபடி, விக்கிர ஆராதனையிலே தீய வழிபாடுகளை அவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் தவறாக திட்டமிடுதல் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராது. தவறாக திட்டமிடுகிற காரியம் நன்மை வராது. தவறாக திட்டமிடுகிற காரியம், அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், நான் உனக்கு சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், ஆலோசனைகளை கேட்கணும். அதனாலதான் சொல்றாரு, உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதமா என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் தவறான திட்டமிடுதல், தவறான சிந்தனைகள், தவறான காரியங்கள் நம்மை பாவத்துக்கு கொண்டு போய் விடுவது என்று பார்க்கிறோம். அதனாலதான் எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது மனச்சாட்சி சுத்திகரிப்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நல்ல மனசாட்சி எனக்கு தாங்க, நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு சிந்தனைகளை சிந்திக்கிற கிருபையை தாங்க, ஆண்டவரே நல்ல செயல்களை தாங்க, நல்ல குணங்களை தாங்க, நல்ல கிருபைகளை தாங்க என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், எரோபியாம் தீய வழிபாடுக்குள்ள ஒரு அரசனா இருந்து, ஒரு ராஜாவா இருந்து தன் சுயநலமாய் வாழ்ந்து மக்கள் தேவனை ஆராதிக்காதபடி தீய வழிபாட்டுக்குள்ளே அவன் தவறான திட்டமிடுவதை நாம் பார்க்கிறோம். தவறாக திட்டங்கள் இடுவது, தவறான நோக்கங்கள், தவறான திட்டமிட்ட காரியம் எல்லாம்
அதெல்லாம் பாவத்திலே கொண்டு போய் விடுது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி. தவறான திட்டமிடுதல், தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அது பாவத்தை கொண்டு போய் விடுவதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28-33 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, யெரொபெயாம் ராஜாவானவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் ஒரு யோசனை பண்றான். பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், நீங்க தேவனை ஆராதிப்பது அது உங்களுக்கு ஒரு வருத்தம் என்று சொல்லி, இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினேன் உங்கள் தேவன் என்று சொல்லி மக்களை தீய வழியிலே அவன் நடத்தக்கூடியவனாய் இருந்தான் என்பதை பார்க்கணும். மக்களிடத்துல சொல்ற, இந்த கன்றுக்குட்டிகள் தான் உங்க எகிப்தில் இருக்கும் போது, நீங்கள் அடிமைதனத்தில் இருந்த போது இதுதான் உங்களை ரட்சித்தது, இதுதான் உங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினது என்பதாக அவன் தவறான ஆலோசனைகளை, தவறான திட்டமிடுதலை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். 30ஆம் வசனம், இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாக ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்தி இராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியாக்கினான் என்பதாக பார்க்கிறோம். லேவியர் அல்லாதவர்களை ஆசாரியனாக மாற்றினான் என்பதை நாம் பார்க்கிறோம். யூதாவிலே ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படி பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளிலும் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான் என்பதாக பார்க்கிறோம். யாரு ஊழியர்கள் இல்லையோ, யாரு ஆசாரியர்கள் இல்லையோ, அவர்களை தவறாக அவன் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், தவறான செயல்கள், தவறான ஆலோசனைகள், தவறான சிந்தனைகள் நம் பாவத்துக்கு அதை கொண்டு போய் விடுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தவறான தொழுகையை ஏற்படுத்தினோம். இன்னைக்கு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், அநேகர் ஆண்டவருக்காக பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க அநேகருடைய வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வரும்போது மறந்து போய்விடுகிறது, பின்வாங்கி போய்விடுகிறது நாம் பார்க்கிறோம். மெய்யான தெய்வத்தை தொழுது கொண்டிருந்த இஸ்ரவேலுக்கு அவர்கள் எகிப்திலிருந்து விடுவித்த தேவன் இந்த கன்றுக்குட்டிகள் தான் என்று சொல்லி அவன் தவறான தொழுகையை, தவறான ஆராதனையை அங்கே ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றை வடப்பகுதியாக தானிலும் தென்பகுதியிலே பெத்தேலில் உண்டாக்கினான். பலிகளையும் பண்டிகைகளையும் ஏற்படுத்தி சிலை வழிபாட்டிற்கு அவன் வழி நடத்துவதை பார்க்கிறோம். நீங்க அநேகருடைய வாழ்விலே அவுரங்காபாத்திலே ஊழல் செய்யும் போது கூட ஒரு அநேக விதமான சிலைகள் வணங்கியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் ஆண்டவரை நம்புகிறதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்விலே பின்வாங்கி நன்றாக ஆராதனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பின்வாங்கி தவறான வழிக்கு போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியம், அவன் தவறான தொழுகையை அவன் ஏற்படுத்தினான். உண்மையான தேவனை தொழுது கொள்ளாதபடி விக்கிரங்களை, தவறான தொழுகையை ஏற்படுத்தி மக்களை அவன் திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். லேவியர் அல்லாதவர்களை ஆசாரிகளாக்கினான், சில வழிபாட்டிற்குள் வழிநடத்தினான் என்று சொல்லி தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சிலர் தங்கள் வாழ்விலே சில வழிபாடுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதங்களை இழந்திருப்பதை நாம் காண முடிகிறது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்விலே கூட நாம் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவர் ஜீவனுள்ளவர், அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த யெரொபெயாம் தன்னுடைய தவறான சிந்தனையினாலே தவறான மக்களை தவறான வழிபாட்டுக்குள்ளே தவறாக வழிநடத்துவதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் போது நம்முடைய வாழ்வில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே,
அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விக்கிர ஆராதனைக்காரர் யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் அந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. விக்கிர ஆராதனை என்பது பொருளாசையும் குறிக்கிறது. 10 கட்டளைகளிலே முதலாவது 2 கட்டளைகள் என்னவென்று சொன்னால், உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிறது. எனவே யோசுவாவும் சொல்லும் போது, நானும் என் வீட்டாரமோ வேண்டாம், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா மக்களுக்கு சாட்சியாக கூறுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லும் போது எல்லாரும் மக்களும் கீழ்ப்படிந்து நாங்களும் ஆண்டவரை ஆராதிப்போம், நாங்களும் அந்த தேவனை சேவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவதை பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்வில் கூட நாம் பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை என்று பவுல் கூறுவதை பார்க்கிறோம். பொருளாசை என்பது, விக்கிர ஆராதனை என்பது அநேக விதமான பொருளுக்கு மேலே இந்த உலகத்திலே காணப்படுகிற காரியங்கள் கூட அது ஒரு விக்கிர ஆராதனையாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே காணப்படுகிற காரியங்களை பார்த்து தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுப்பது கிடையாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் செய்வது கிடையாது. அப்படி நாம் உலகம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது ஒரு விக்கிர ஆராதனை இருக்கிறது என்பதாக பவுல் சொல்கிறார். தேவனுக்குரிய முதலிடத்தை பொருளாசை கொடுக்கும் போது இதுவே விக்கிர ஆராதனை, இதற்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்பதாக பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னுடைய தவறான வழிபாடுகள் நீங்கி ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையே நான் தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அவருக்கு தான் எல்லா முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை நாம் நினைக்கிறோம். தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் அது மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக, பாவத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த யெரொபெயாம் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் மக்களை தவறாக வழிநடத்துகிறான், உண்மையில்லாத தேவனை ஆராதிக்கும்படியாக வழிகாட்டுகிறான். அதே போல விக்கிர ஆராதனைக்காரர் யாவரும் என்பதாக வேதத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும், நாம இதுவும் ஒரு விக்கிர ஆராதனை, பொருளாசை, பணாசை, எல்லா விதமான உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் அது ஒரு விக்கிர ஆராதனை என்பதாக பவுல் அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தால் இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரை கழுவி சுத்திப்படுத்துன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் தவறான வழியிலே போகும்போது கூட, நாம் தவறான, இன்னைக்கு நாம சரியாக இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கிறவர்கள் ஆலோசனைகள், நமக்கு சேர்ந்திருக்கிற நண்பர்கள், நமக்கு மற்ற நம் சுயநலமாய் வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்மை அநேகரை பார்த்திருக்கிற தவறாக வழிநடத்த போகிறது நாம் பார்த்திருக்கோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட யெரொபெயாம் ராஜா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசனாய் இல்லாதபடி, என்ன சுயநலமாக மக்கள் என்னை மறந்து விடுவார்கள், என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரையும் ஆராதிக்க விடாதபடி, ஆலயத்துக்கு போய் தேவனையும் ஆராதிக்க விடாதபடி அவன் தவறாக சிந்தித்தான் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, நாம் மற்றவர்களே நம்மிடம் மேன்மையாக எண்ணும் போது, நாம் மற்றவர்களே நம்மை காட்டிலும் அவர்களுக்கு நன்மையாக சிந்திக்கும் போது தேவன் அதில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 2 காரியங்களை நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபம் செய்வோம், ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே தவறான திட்டங்கள், ஆண்டவரே தவறான வழிகள், ஆண்டவரே தவறான சிந்தனைகள் என்னுடைய வாழ்வில் இருந்தால் ஆண்டவரே என்னை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே தவறான வழிபாடுகள், தவறான ஆண்டவரே வழிகளிலே போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய விருப்பத்தின்படி வாழாமல், ஆண்டவரே எங்களுடைய இச்சையின்படி வாழாமல், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி வாழ நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. நீதிமொழிகள் ஆண்டவரே 14:12 சொல்வது போல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு,
அதன் முடிவோ மரண வழி. ஆண்டவரே, இது நல்ல வழிதான் என்று சொல்லி, இதுல நான் வியாபாரம் பண்ணா நன்றாக இருப்பேன், இது படிச்சா நான் நன்றாக இருப்பேன், அது செய்தால் நன்றாக இருப்பேன், இங்கு போனா நன்றாக இருப்பேன் என்று சொல்லி எங்களுடைய சுயமாய் நாங்கள் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, தவறாக திட்டமிடும் போது, தவறாக சிந்திக்கும் போது, தவறான வழியில மக்களை நடத்தும் போது, தவறான ஆண்டவரே பாதையிலே போகும்போது அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது சுவாமி. ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் அடிமையா இருக்காதபடி அதிலிருந்து எங்களை விடுவீங்க, ரட்சிங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அப்பா அந்த விக்கிர ஆராதனைக்கு அடிமையா இருக்கும்போது, பொருளாசை என்பது ஒரு விக்கிர ஆராதனை. ஆண்டவரே, உலகத்திலே காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் அதை நேசிக்கும் போது அது ஒரு விக்கிர ஆராதனை. அதன் மேலே நாங்கள் பைத்தியமா இருக்கும்போது அது ஒரு விக்கிர ஆராதனை சுவாமி. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆண்டவரை அப்படிப்பட்ட வழியில போகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் சொல்றதை பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளில கூட எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய எல்லா கிரியைகள் செயல்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய திட்டங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான நோக்கங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்க, ஆண்டவரே நல்ல நோக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக, ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்த, ஆண்டவரே உம்முடைய வழியில நடத்த, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நடத்த நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில கூட எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க சுவாமி. நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், உங்களுடைய குணங்கள் செயல்கள் எப்படி என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம், மிகவும் தாழ்த்துகிறோம், பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, எந்த காரியங்கள் செய்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி செய்ய, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நல்ல சிந்தனைகள் நல்ல திட்டங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. நாம் இறுதியாக பாடல் நம்பர் 432 பாடலை பாடி அத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறுதியாக பாடல் நம்பர் 432 பாடல். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டறிந்தோம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டறிந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்துக் கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார்,
கிருபை கர்த்தரை பணிவோம் கரை தோன்றிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் தூயத்துள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம் தூயத்துள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை கர்த்தரை பணிவோம் கரை தோன்றிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரை பணிவோம் கரை தோன்றிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே பாவமான இந்த உலகத்திலே நாங்கள் மிகவும் மோசமான இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க நல்ல எண்ணங்கள் ஆண்டவருடைய வாழ்விலே வர நல்வழியிலே நடக்க ஆண்டவரே எல்லா உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த ஆராதனையிலே கலந்திருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இசிஐ பாண்டு திருச்சபைக்காக இசிஐ பவாய் திருச்சபைக்காக எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரே எல்லா வாலிபர்களுக்காக வாலிப சகோதரிகளுக்காக ஐயாமார்களுக்காக தாய்மார்களுக்காக சுபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக சுபிக்கிறோம். எல்லாருடைய பாதுகாப்புக்காக சுகபலனுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மட்டுமாக எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே திருச்சபையின் மூப்பொருளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க. வாலிப சகோதரிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க கிருபை தாங்க. ஆண்டவரே வேலை வியாபாரம் தொழில் ஆண்டவரே பிசினஸ் செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா தேவைகளையும் கர்த்தரை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே எல்லா குடும்பத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் உங்களுடைய கிருபை கரம் எப்போதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னட்டில் ஆண்டவரை வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பனாரை இழந்து ஆண்டவரே தாயாரை இழந்து ஆண்டவரை இழந்து அப்பா தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமண காரியங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே திருமணத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரும் பிரசன்னம் கிருபை ஆண்டவரே உங்களுடைய வழிநடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக இந்த நிகழ்ச்சிக்காக உதவி இருக்கிற ஒவ்வொருக்காக செலுத்துகிறோம். ராஜநேயருக்காக நன்றி. ஆண்டவரே தேவபிதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜெகதீஸ்வரருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்கள் அவருடைய ஆண்டவருடைய வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக வறுமைகள் மாறட்டும். ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார காரியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.
செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.